ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, சிறுநீரகங்களை வலிமையாக்கும் 5 பொருட்கள் என்னென்ன, வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். உடலின் அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டுக்கும் சிறுநீரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஒவ்வொரு நிமிடமும் சுமார் அரை கப் ரத்தத்தை வடிகட்டுவதுடன் கழிவுகளை வெளியேற்றும் பணியையும் செய்கிறது. அத்துடன் உடலில் தேங்கியிருக்கும் கூடுதல் நீரை அகற்றி சிறுநீரை உருவாக்குகின்றன. மது அருந்துதல், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் சிறுநீரகங்களின் செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்தி அவை சரியாக செயல்பட விடாமல் சிறுநீரக நோய்களுக்கு வழிவகுக்கின்றன. அவற்றை தவிர்ப்பதுடன் சரியான உணவு பழக்கங்களை பின்பற்றுவதன் மூலம் சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை வலுப்படுத்தலாம். அதற்கு சாப்பிட வேண்டிய உணவுகள் பற்றித்தான் இப்போது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலில் காலிஃப்ளவர். இதில் பொட்டாசியம் குறைவாகவும் விட்டமின்கள் சி, விட்டமின் கே, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைவாகவும் உள்ளன. அத்துடன் ஃபோலேட், நார்ச்சத்தும் நிறைந்துள்ளன. கல்லீரலில் உள்ள நச்சுக்களை நடுநிலையாக்க உதவும் சேர்மங்களும் காலிஃப்ளவரில் உள்ளன. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுவதோடு சிறுநீரகங்களுக்கும் நன்மை பயக்கின்றன. காலிஃப்ளவரை பொரித்தோ வேக வைத்தோ மசித்தோ உட்கொள்ளலாம். அரை கப் வேக வைத்த காலிஃப்ளவரில் மிக குறைந்த அளவே சோடியம் மற்றும் பொட்டாசியம் உள்ளன. இது சிறுநீரகங்களுக்கு பாதுகாப்பானது. அதில் இருக்கும் நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவும், மலச்சிக்கலை தடுக்கும். இதுவும் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. காலிஃப்ளவரை தவறாமல் உணவில் சேர்ப்பது சிறுநீரகங்களின் பணிச்சுமையை குறைத்து நச்சுக்களால் ஏற்படும் சேதத்திலிருந்து பாதுகாக்கும். அடுத்ததாக ப்ளூபெர்ரி. இந்த ப்ளூபெர்ரி பழங்கள் அளவில் சிறியவை, ஆனால் சிறுநீரகங்களுக்கு ஆரோக்கியமானவை. அவற்றில் சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ் குறைவாக உள்ளன. இவை சிறுநீரகங்களை பாதுகாக்க ஏற்றது. அத்துடன் ப்ளூபெர்ரியில் ஆந்தோசைனின்கள் எனப்படும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்கின்றன. இவை வீக்கத்தை குறைக்கவும் செல்களை சேதத்திலிருந்து பாதுகாக்கவும் உதவுகின்றன. ப்ளூபெர்ரியை தவறாமல் சாப்பிடுவது இதய நோய் மற்றும் நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்க உதவும். இந்த இரு நோய்கள் தான் சிறுநீரகங்களுக்கு தீங்கு விளைவிப்பவை. அடுத்ததாக சிவப்பு குடைமிளகாய், அதாவது ரெட் கேப்சிகம். இந்த சிவப்பு நிற குடைமிளகாய் சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு பலம் சேர்க்கும். அதில் பொட்டாசியம் குறைவாக இருப்பதோடு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, ஃபோலிக் அமிலம், நார்ச்சத்து போன்ற முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ளன. இந்த விட்டமின்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், சிறுநீரக பாதுகாப்பிற்குமே உதவிடும். அடுத்ததாக பூண்டு. பூண்டு உணவுக்கு சுவையை அதிகரிக்க செய்யும் என்பதை விட சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இதில் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தால் ஏற்படும் சிறுநீரக சேதத்தை குறைக்க உதவும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள், அலர்ஜி எதிர்ப்பு சேர்மங்கள் உள்ளன. பூண்டு இரத்த அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். உயர் இரத்த அழுத்தம் சிறுநீரகங்களின் செயல்பாட்டுக்கு சிரமங்களை ஏற்படுத்தும். எனவே சமையலில் பூண்டு சேர்த்துக் கொள்வது சிறுநீரகங்களுக்கு பாதுகாப்பானது. அடுத்ததாக முட்டையின் வெள்ளைக்கரு. உடலுக்கு புரதம், பாஸ்பரஸ் அவசியம். அதே வேளையில் அதிகப்படியான பாஸ்பரஸ் சிறுநீரகங்களுக்கு சிரமத்தையும் உண்டாக்கும். முட்டையின் வெள்ளை கருவில் பாஸ்பரஸ் குறைவாகவும் புரதம் போதுமானதாகவும் உள்ளது. முட்டையின் வெள்ளை கருவை தொடர்ந்து சாப்பிடுவது சிறுநீரகங்களுக்கு அதிக சுமை கொடுக்காமல் செயல்பட வழிவகை செய்யும். உணவில் முட்டையின் வெள்ளை கருவை சேர்ப்பது சிறுநீரகங்களின் அழுத்தத்தை குறைக்கும். அதே வேளையில் புரத உட்கொள்ளலை சமநிலைப்படுத்த உதவும். முட்டை சாப்பிட விருப்பமில்லை என்றால் பாலாடை கட்டி டோஃபு வடிவில் உட்கொள்ளலாம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.